ஒன்னே நாளாச்சு 4 5 டாக் டாக் வந்தாச்சு ரொம்ப பண்ணாச்சு ஒன்னே நாளாச்சு 4 5 டாக் டாக் வந்தாச்சு ரொம்ப பண்ணாச்சு என்னது போலீஸா வெங்காயம் ஜக்கு காவியம் பிரஷ தூக்கின போட்டா ஓவியம் வெங்காயம் ஜக்கு காவியம் பிரஷ தூக்கின போட்டா ஓவியம் போயாச்சு பெரு பெருமாள் அருண் விஜயம் வந்தாச்சு ஒன்னா சேர்ந்து புட்டா இங்க கண்டாச்சு நான் செஞ்சது தப்புதான் ஆனா அவங்க எங்களை பார்த்தா அவ்வளோ கேவலமா பேசுனாங்க அதான் எனக்கு கோமாயிடுச்சு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல நான் உங்கள்கிட்ட என்ன பேசினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை நான் செஞ்ச இந்த தப்புல இருந்து கத்துக்கணும்னு அம்மா சொன்னாங்க அதுக்கு எனக்கு 1 வார தண்டனை சஸ்பென்ஷன் அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் நான் தப்பு செஞ்சேன் எனக்கு அந்த தண்டனை சரிதான் ஆனா அவங்களுக்கு தண்டனை கிடையாதா கேஷாவையும் என்னைய பார்த்து அப்படி பேசினாங்க அது பரவாயில்லையா நீங்க என்ன பண்றீங்கப்பா அந்த பிரின்சிபல் நான் சொல்றது கூட கேட்க மாட்டாங்க ஏன்னா நான் சின்ன பையங்கிறதுனால நாங்க தப்பு செஞ்சிருக்கணும் அப்படிதானே அவங்க நம்மள அவ்வளோ கேவலமா பார்த்தாங்க பேசினாங்க அது மட்டும் சரியா அவங்க நம்மளோட பெரிய வீட்டுல இருந்தா என்ன வேணாலும் பேசலாமா எக்ஸ்கியூஸ் மீ இது எப்படி இருக்கு எது எப்படி இருக்கு ஜாக்கெட்டு என்னடா மறுபடியும் ஃபேஷன் ஷோ ஜாயின் பண்ணிட்டேன் ஏய் உன்னால் ஒரு வேலையில் கூட உருப்படியாக இருக்க முடியாது உனக்கு மட்டும் எப்படா புது சட்டை வாங்க காசு இருக்கு யோ இல்லை இது என் புது வேலையோட வீடு டூட் உனக்கு தான் கார் ஓட்ட தெரியாதடா ஆமாம் ஆனால் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமே ஆமாம் இது பெரிய அண்ணாமலை சைக்கிள் இதில் நீ யாரை ஏற்றுனாலும் அவங்களுக்கு குட் லக் நான் யாரும் ஏற்ற போகிறதில்ல இதை வச்சு நான் டெலிவரி செய்ய போகிறேன் என்னோட ரைட் ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த சைக்கிள் எடுத்து டெலிவரியை கலெக்ட் பண்ணி டெலிவரி பண்ணுறது தான் என் வேலை டெலிவரா பாஸ்கெட் இல்லை ராஸ்கல் எப்படா டெலிவரி பண்ணுவேன் அதான் பேக் இருக்க புது வேலை வந்தாச்சு என் வேலை வந்தாச்சு எஸ் ஆல்ரைட் டாடா பாய்ஸ் பாப்போம் டூட்ஸ் பார்த்து போ பார்த்து போறேன் நீ எங்க போறீங்க வேலை இருக்கு அப்புறம் பாப்போம் டூட்ஸ் என்ன ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எக்ஸ்கியூஸ் மீ என்னது ஓ ஓ ஓ ஓ எங்க எப்போ எப்படி வாட் ஹேப்பன் ஓகே அந்த மீனான்னு ஒரு பொம்பளை இருந்தாங்களே என்னைய கேஷாவை தப்பா பேசுனாங்களே ஓகே ஆஹா அவங்கள நம்ம திருப்பியும் பார்த்தோம் ஸோ அவங்க நம்மளை திருப்பி கண்டபடி பேசினாங்க அப்புறம் நான் கோவத்தில் அவங்கள்ட்ட தப்பா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் நினைக்கிறியா நான் என்ன பேசினேன்னு மறந்துட்டேன் ஏன்னா நான் அவ்வளோ கோவத்தோட இருந்தேன்
ஆனா நான் தப்பான வார்த்தைகள் பயன்படுத்துறதை அவங்க சொல்லியிருக்காங்க. பெரு தப்பான சொற்கள்லாம் பயன்படுத்துகிறோம். சரி அதை விடு பெரு. அவங்களுக்கு என்னாச்சு? அதான் எனக்கு புரியல. எனக்கு கிடைச்ச தண்டனையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவங்களுக்கே எதுவுமே நடக்கல. தப்பு பண்ணது அவங்க தானே. டூட்ஸ், இட்ஸ் டைம். பட் நம்ம 3 பேர் தானே இருக்கோம். 4. யாரு? ஏய் முட்டை கட்ட சட்டை உண்மையை பேச தயங்காத, பேசுறவன தப்பா நினைக்காத, ஒல்லி வேணும் மனசாட்சி, அப்பதான நீ நம்ம கட்சி, வந்தா வாடா பிடிக்கலனா போடா. நான் ஆரம்பிக்கலாமா? ஆஃப் கோர்ஸ். நீ யாரு? நீ நம்ம அவங்கள ஏதாச்சும் செய்யணும். கொஞ்சம் பொறுமையா இருக்க. யார் இந்த பொம்பளை? என் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு மாணவனுடைய அம்மா. அவங்க பையனை பிக்கப் பண்ணும்போது மட்டும்தான் அவங்கள நம்ம பார்ப்போம். அவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அவங்க பணக்காரங்களா இருக்கிறதுனால கூட இருக்கலாம். மேபி ஷி டசன்ட் வாண்ட் us to be her son's friends. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பையனை எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்கள பத்தி தெரியுமா? அவங்க நம்மளை பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆத்திரக்காரவங்க. ஆனா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி நடந்துப்பாங்க. பெரியவங்க வந்தா சிரிச்சுட்டே பேசுவாங்க. சரியான ஃபேக். அவங்கள காட்டி கொடுக்கணும், ஆன்லைன்ல போடணும். ஓ ஓ ஓ ஓ. இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே நடந்திருக்கு, ஞாபகம் இருக்கா? சோ கேஷா, அந்த புள்ளி சார் அனுபவத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. அப்படியே அவங்க பேருன்னு சொல்லிருங்க. வீடியோ இப்ப டேக் டவுன் பண்றீங்களா இல்லையா? டேக் டவுன் பண்ணுங்க. டூட்ஸ், டாக்ஸர்ஸா. நீங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எந்த தப்பு பண்ணேன்? சோ மறுபடியும் நான் அதே பாதியில போக விரும்பல. சாரி. அப்ப எப்படி? அவங்கள கையும் களவுமா பிடிச்சா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க 2 பேரும் அவங்க கிட்ட பேசுறப்ப நம்ம அருணோட குட்டி கேமரால அவங்கள கேப்சர் பண்ண. அந்த வீடியோ போய் பிரின்சிபல் கிட்ட காட்டினா அவங்க நம்மளை நம்பிடுவாங்க. எனக்கு என்னமோ இது சரியான ஐடியா இருக்குன்னு தோணல. Dude, இது கண்டிப்பா வேலை செய்யும். Trust us. விஜய், அங்கதான் எல்லாம் மொதல் நடந்துச்சு. அங்க நெட்டையும் ஒரு பையன் இருக்கல்ல, அவன் தான் ராஜா. அவங்க அம்மா எத்தனை மணிக்கு வராங்க பிக்கப் பண்ண? எனக்கு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட இந்த நேரத்துல தான். Hey guys, sorry I'm late. எனக்கு இப்பதான் ஸ்கூல் முடிஞ்சு. இல்ல பரவாயில்ல, அவங்க இன்னும் வரல. விஜய் இங்க. விஜய் ரொம்ப பிஸி, டெலிவரிக்கு போயிருக்காரு. அதுவும் இல்லாம நம்ம ரெக்கார்ட் பண்றோமா, அதான் வாய்ச்சி சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வேலை இல்ல. டூட், எங்களுக்கு வேலை வெட்டில தான். உனக்கு Dudes, இது கேள்வி கேட்கறதுக்கு நேரம் இல்லை. It's time for action. வந்துட்டாங்க. Okay, dudes, மறந்துடாதீங்க. Okay, ரெடியா இருங்க. ஓகே, அதுக்கு நான் கேமரா செக் பண்ணிக்கிறேன். All good, good to go. மறந்துடாதீங்க, நேச்சுரலாக இருந்துக்குங்க. ஓகே, நம்ம அவங்கள ட்ராப் பண்ண போறோம்னு அவங்களுக்கே தெரியக்கூடாது. டூட், அவங்கள குழப்பாத, நம்ம அதை போகிறோம். ஓகே, ராஜா,
நீங்க 2 பேரா? ஆமா நாங்க தான். மா வாங்க போலாம். அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. அதான் ராஜா எங்களை மாதிரி ஆளுங்களோட பழகக்கூடாதுன்னு. எத்தனை பேர் தான் அங்க இருக்கீங்க? இங்க இருந்து தான் வரீங்க நீங்களா? ஏன்டா சிரிக்கிற? நீ என்ன முட்டாளா? நீலாம் ஸ்கூல்ல இருந்து ட்ராப் அவுட் பண்ணி வேலை தெரியுது அழிஞ்சுக்கிட்டு இருப்ப. அப்ப ஏன் மாதிரி ஆளுங்க தான் ஒன்ன ஹையர் பண்ணோம். யோல ஜஸ்ட் யூஸ்லெஸ். கிடைச்சிட்டு என்ன கிடைச்சிட்டு? என்னப்பா சொல்றீங்க? அன்னைக்கு எங்க கிட்ட கத்திட்டு இருந்தீங்க, அவ்வளோ கேவலமா பேசுனீங்க. ஆமா எங்க சட்டை கூட பத்தி என்னமோ சொன்னீங்க. Children are so precious. Why would I say those mean things? நான் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருப்பேன். டூல் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னா தானே? அப்பவே நினைச்சேன், அந்த பட்டன் விஜயோட வாயோட பெருசா இருக்கும் போது. வாய மூடு. இது நம்மள மாதிரி இருக்கு. அதானே இவ்வளவு அழகா இருக்கும். சஸ்பென்ஷன் பத்தலையா உனக்கு? இப்ப ஸ்பாய் வேற பண்ற. இல்ல உன்னை இந்த ஸ்கூல்ல விட்டு விரட்டுறேன் பாரு. நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. I don't care. Life is just not fair anymore. வாய மூடு. என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஏய் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? பேரோட அம்மா, கையை விடுறீங்களா? ஐயோ ஓகே, நல்லவேளை நீங்களே வந்துட்டீங்க. சேவ்ஸ் a lot of time. ஏய் என்ன சொல்றீங்க? என்னாச்சு? ஏன் 2 பேரும் வந்திருக்கீங்க? ஹே டூட்ஸ். டூட் நீங்க என்ன பண்ற? உனக்கு வேலை இல்லைன்னு நினைச்சேன். ஆமா வேலைதான். அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மா பார்த்தேன், ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்க, அதான் போய் ஹெல்ப் பண்ணேன். என்ன செய்யறதுக்கு? அது நிறைய பேரோட அட்ரஸ் வச்சுருந்தாங்க, நிறைய பசங்களோட அட்ரஸ் தான். அவங்க போய் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுமா, அதான் ஹெல்ப் பண்ணேன். எதுக்கு? அதான் நானும் கேட்டேன். என்னமோ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணுமா. ஓ வாவ், பத்மா ஆண்டி ஒரு ஓல்ட் ஸ்கூல் கேங்ஸ்டர். ஆமா, அதான் எல்லாரும் போய் பார்க்க போனாங்க. அப்பதான் புரிஞ்சுது அவங்க ரொம்ப பணக்காரன்னு நினைப்பு. எல்லாரையும் புலி பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு? நீ எப்படி அவங்களுக்கு உதவி பண்ண? இல்லை டூட், நான் டெலிவரி செஞ்சுட்டு இருந்தேன். அப்பதான் அவங்கள பார்த்தேன். அவங்க ஒவ்வொரு வீடும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் எடுத்துறோன்னு வாங்க சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறேன், டக்குனு முடிச்சிடலாம். அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துலேயே முடிச்சிட்டேன். ஏதாவது எவிடன்ஸ் கொலை பண்ணீங்களா? ஆமாம் டூட், அவங்க போன எல்லா வீட்டுக்கும் பிசினஸ் பிள்ளை தெரியுமா. எல்லாருக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாரோட கதையும் எழுதி சிக்னேச்சர் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன் டூட், உன்னோட பிளானு கொஞ்சம் கேவலமாக இருக்கும். டூட் எனக்கு தெரியும், கண்டிப்பா என்னோட ஐடியா வேலை செய்யும்னு. இவங்கெல்லாம் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கவலை இல்ல. இந்த பையன் என்னை இல்லீகலா ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். மிஸ்ஸஸ் பிள்ளை, நீங்க பேசுறது போதும், கொஞ்சம் நிறுத்துங்க. மிஸ்ஸஸ் பிள்ளை, these are all horrendous accusations. நேம் காலிங், புல்லிங். ஏன் ஒரு பிள்ளை நீங்க அடிச்சிருக்கீங்க? அது ஜஸ்டிஃபை. அந்த ஸ்டூபிட் கேர்ள் ராஜாவோட ஸ்டேஷனரி எப்போதுமே எடுத்துக்கிட்டே இருப்பா. மிஸ்ஸஸ் தேவி, இந்த டாக்குமெண்ட்ல எல்லா பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, சைன் அப் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே மிஸ்ஸஸ் பிள்ளையோட விக்டம்ஸ். நீங்களே பாருங்க, அவங்க மிஸ்ஸஸ் பிள்ளைக்கு எதிராக வந்து பேசக்கூட தயாரானாங்க.
இதையெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. 4 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணா so what? ராஜா கொஞ்சம் வெளியே நில்லு. முடியாது, அவன் இங்கே இருக்கட்டும். நீங்கெல்லாம் எப்படி என்ன அநியாயமா நடத்துறீங்கன்னு அவன் பார்க்கட்டும். அம்மா போதும். பிரின்சிபல் தேவி என்னை மன்னிச்சிருங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அதான் அவங்க எல்லாரையும் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணதை நான் பார்த்திருக்கேன். அவங்க நிஜமாவே பெருக்கிட்டையும் கேஷக்கிட்டையும் தப்பா நடந்துக்கிட்டாங்க. ராஜா இல்லம்மா போதும். எல்லாரும் நீங்க ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றீங்க. எனக்கு நண்பர்களே இல்லை, உங்களால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. பெரு, நீ பண்ணதும் தப்புன்னு உனக்கு தெரியணும். நாளை இருந்து நீ ஸ்கூலுக்கு வரலாம். ஓகே, நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்புங்க. எனக்கு சில விஷயங்களை சரி பண்ண வைங்க. பெரு, மற்றவங்க தப்பு பண்ணா நாமளும் சேர்ந்து தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலம்மா. நாமளும் அவங்க மாதிரி சண்டை போட்டா அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? நம்ம வேலையே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான். சிலவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுடா. அப்ப நீ தானே எடுத்துக்காட்டா இருக்கணும். அப்பனா அவங்கள திருத்தணும்னு சொல்றீங்களா? ஆமா, நீ என்ன செஞ்சிருக்க கூடாது, பிரச்சனையை பெருசா கேட்க கூடாது, அப்புறம் தப்பு தப்பா பேசி மாட்டிக்க கூடாது. சாரிம்மா, நான் தெரியாம செஞ்சுட்டேன். இப்போ நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அவங்க நம்மளை பார்த்து அந்த மாதிரி பேசினதுல ஆத்திரமாயி பேசிட்டேன். அதனால நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீ பெட்டரா ஹேண்டில் பண்ணண்டா. அடுத்தோட்டி நடந்தா என்ன செய்வ? அவங்கள திருத்த ட்ரை பண்ணுவேன். அவங்க செஞ்சது தப்புன்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். குட் பாய். சரி, இது ஒன்றும் பேக் பண்ணாம இருக்கு. காட்டு. இது யாரு? அம்மாவா? அழகா இருக்கு. இது அப்பா. அப்பா மட்டும் அழகா வரைஞ்சிருக்க. இது ஜேக்கா? ஜெக். அழகா இருக்கு. பெரு, எங்க கூட எப்பயாவது ஃபுட்பால் விளையாடுவியா? என் அம்மா டிசைன்னு வருவாங்கன்னு பயப்படுறியா? ஆமா. உனக்கு பயம் இல்லை? இல்லை, இப்பெல்லாம் அவங்க கோபப்படுறது இல்லை. என்ன ஃபுட்பால் விளையாட விடுறாங்க எல்லாரும் கூடயும். ஓ பெரு, என்னை மன்னிச்சிடுறா. பரவாயில்ல, உன் மேலே எந்த தப்போ இல்லையே. இல்லை, கொஞ்சம் தப்பு தான். நான் என் அம்மா கிட்டேயே சொல்லியிருக்கணும். ஆனால் பயத்திலேயே சொன்னேன். உங்கள் அம்மா ஓகேயா? ஆமான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆஃப் எடுத்துருக்காங்க. மற்ற பெற்றோர்கள்கிட்டையும் பேசுகிறாங்க. எதுக்கு? மன்னிப்பு கேட்க. அப்போனா உங்கள் அம்மா என் அம்மா கூடயே பேசுவாங்களா? என் அம்மாவை பார்த்து உனக்கு பயந்தானே. ராஜா, எதிரி வந்துட்டாங்க. நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்ப்போம். நீ மட்டும் இதை பிளான் பண்ணலன்னா பசங்க என்னை டார்ச்சர் பண்ணி தோணுங்க. சில நேரங்களில் some people அப்புறம் அந்த வார்த்தையோட கான்ஸ்டிபேஷனை புரியாமல் கண்டமணிக்கு நானும் பயன்படுத்திட்டேன். அது connotation. கிண்டல் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அவங்கள முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் கஷ்டம்.